வழியாக இந்த காலவெளியில் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் ஒருவரையும் நிரப்புவதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 சொல்லுது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு கூறிய ஒரு பெரிதான ஒரு வார்த்தை ஒன்று, உலகத்திலே கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அதே தேவன் சொன்னார், கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். மார்த்தாளை பார்த்து சொன்னால் மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எனவே கவலைப்படாம நான் இருக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சுருக்கமா சில காரியங்களை பார்த்து ஜெபித்து நான் முடிப்போமாக. இயேசு சொன்ன வார்த்தை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவர்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், எப்படி அது வளர்கிறது, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அவைகள் நூற்கிறதும் இல்லை. யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, மிருகங்களை கேட்டு பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகள் அவைகள் உனக்கு அறிவிக்கும். இவை ஒவ்வொன்றையும் பரமபிதா அவர் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் கேட்டுக்கொண்டு அன்பான பிள்ளையே, நீ விசேஷித்தவர்களா இருப்பதனால் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன் அவரை கவனித்து, அவருடைய வார்த்தையை கவனித்து பார்த்து நான் இருக்கும்போது வாழ்க்கையில கவலை இல்லாம இருக்கும். 2வது காரியம், கர்த்தரை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படுகின்ற வார்த்தையின்படி கவலை இல்லாம வாழ தேவன் கிருபை கொடுப்பாராக. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்துல 5ஆம் சொல்லுது, உசியா ராஜாவை பார்க்கும்போது அவன் கர்த்தரை தேடின நாட்களில தேவன் அவனுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தார். சங்கீதம் 27:8 சொல்லுது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை நான் தேடுவேன் கர்த்தாவே. மத்தேயு 7:7 சொல்லுது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொல்லி நாம் கர்த்தரை தேடும் போது எங்களுடைய கவலை எல்லாம் நீங்கி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். 3வதாக, தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள், நம்முடைய தகப்பன் அவராய் இருப்பதனால். தானியேலை பார்க்கும்போது தானியேலோ தன் புத்தகத்திலே கையெழுத்து போடப்பட்ட அந்த அறிந்த பொழுது கூட அவன் 3 வேளையும் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே ஜெபித்து தேவனிடம் தன் குறைகளை சொன்னான் என்று தானியேல் 6:10 பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே போய் சொல்லி அழுது தன்னுடைய குறைகளை சொன்ன பொழுது அதுக்கு பிற்பாடு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. எனவே உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு, அவர்களை விசாரிப்பார், அவர் சமூகத்தை ஒப்புக் கொடுங்கள், அவர் விசாரித்து உங்களை நடத்துவாராக. எனவே இந்த காலவெளியில் அன்பான தேவனுடைய பிள்ளைய, நீ அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னபடி கவனித்து பாருங்கள், அவரை தேடுங்கள், அவருக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவாராக. ஜெயிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலவெளியிலே ஆண்டவரே, நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை நீதியையும் தேட உம்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா ஆண்டவரே, இந்த பறவைகள், மிருகங்கள், புல்கள் ஒன்றையும் ஆண்டவரே குறைபடாதபடி அதன் நேரங்களில் அவர்கள் போஷித்து அந்த காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து விற்கிறங்கள் அன்பின் தெய்வமாய் இருப்பதனால் நாம் ஒவ்வொருவரும் அவர்களை காட்டு விசேஷம் உள்ளவர்களாய் இருப்பதனால் உடைய நன்மை, உடைய கிருபை, உடைய பரிபூர்ணம் எங்கள் வாழ்க்கையில நிறைவாய் காணப்படட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில கவலைப்படாதபடி வாழ உம்மை நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் உடைய தயவு காருண்யம் கூட இருப்பதாக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.